இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. ஸ்பைடர்மேன் மூவியை நாங்க போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆமா ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு தெரிஞ்சு ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு ஃபர்ஸ்ட் நாள் போனது. ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே போட்டு ஆமா போனது இந்த வீடியோக்கு தான், இந்த மூவிக்கு தான். அதுக்கப்புறம் நாங்க போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனா என்னன்னா நானே அதுல ஸ்பைடர்மேன் ஆனா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. உனக்கு வந்துச்சா? ஆமா ஆமா எனக்கு நானே ஏதோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுதான் பெருசா உண்மையா அப்படிதான் இருந்துச்சு. ஆமா அது 3Dல அந்த நிறைய சீன் வந்து இது நம்மளே போற மாதிரி அந்த வெப் விட்டுட்டு அப்படி போற மாதிரி இதா காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது சூப்பரா இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனா, அதாவது கேம்லாம் விளையாடும் போது ஃபர்ஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பர்சன்னா அதாவது நம்மளே அந்த கேரக்டரா இருந்து விளையாடுற ஒரு ஃபீல் இருக்கும்ல, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஸ்பைடர் வெப் பிடிச்சிட்டு போறது பண்ணவும் முடியும். உண்மையாவே சூப்பரா இருந்தது. அதெல்லாம் நம்ம வந்து தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும். ஆமா அந்த அதை என்ஜாய் பண்ணிட்டு அவருமே என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் வாட்டி போகும்போதெல்லாம் அப்படியே ஜாலியா போவாரு. அப்போ அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த கண்ணெல்லாம் பக்கத்துல காட்டுற அந்த இதெல்லாம் அப்பதான் வரும். அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. நான் பீட்டர் பார்க்கர் மட்டும் இல்ல, நான் தான் ஸ்பைடர்மேன். விஷுவல்லாம் எனக்கு தெரிஞ்சு 3Dயா இருக்கட்டும் விஷுவலா இருக்கட்டும் பயங்கரமா இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆமா இத வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல நடிச்சிருக்காங்க மேக்ஸ், அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதான் அவங்க நடிச்சிருக்காங்க. அது யாரு என்ன கேரக்டர்ல இருக்காங்க அது படத்துல போய் நாங்க அது ரிவீல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம். ஏன்னா அதான் மெயினாவே இருக்கு. அதனால அது யாரு என்னன்னு நீங்க தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். இல்ல மேபி நிறைய பேர் தியேட்டர்ல பார்க்காம ஓடிடில போய் பார்க்கணும்னா பாருங்க. ஆனா தியேட்டர்ல போய் அந்த 3D எக்ஸ்பீரியன்ஸை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ படம், அதுவும் ஸ்பைடர்மேன் படத்தெல்லாம் ஆமா எனக்கு தெரிஞ்சு சூப்பராகவே இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேர் நிறைய கேமியோ இருக்காங்க. ப்ரூஸ் பேனர் அவர் இருக்கார். ப்ரூஸ் பேனர்னா ஹல்க்கு, அவெஞ்சரில் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும், அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் தண்டர் போல்ட் சீரீஸ் அந்த இது மூவி பார்த்துருந்தீங்கன்னா அதுல அந்த பிளாக் விடோவா நடிச்சாங்க, அவங்களும் ஒரு கேமியோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பனிஷர்னு ஒரு சீரீஸ் வந்துச்சு. அவர் வந்து இது டேர்டெவிலையும் நடிச்சிருந்தாரு. இப்போ படத்துலையும் வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு முக்கியமான ஒரு ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பைடர்மேன் ஃப்ரெண்டு நெட்டு, அதுக்கப்புறம் எம்ஜே இவங்களும் இருக்காங்க. பயங்கரமாகவும் அந்த படம் சூப்பராகவே போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது இந்த டூம்ஸ்டேக்கு இதா இருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பத்துலலாம் வச்சுட்டு போயிருக்காங்க. கடைசி கிரெடிட் சீனையும் வச்சிருக்காங்க. ஆனா கிரெடிட் சீன் அந்த அளவுக்கு ஒன்றும் பயங்கரமா சூப்பரான ஒரு கிரெடிட் சீன் சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒரு சஸ்பென்ஸோட தான் வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா இது வந்து அந்த வெப் சீன்லாம் உண்மையாவே சூப்பரா இருக்கும். பாக்க அந்த 3Dல வேற பாக்குறோமா நம்ம நல்லா உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் நட்புனா என்னடா அப்படின்ற ஒரு இதை நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதான் அது ஸ்பாயில் பண்ண விரும்பல. அதாவது சூப்பரான ஏன்னா அது நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் மூவி பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸு எம்ஜே இவங்களாம் நான் வச்சிருப்பாங்க. அது அந்த படத்துல என்னன்னா இவங்களுக்கு அந்த ஆபத்து வந்துடக்கூடாது, ஸ்பைடர்மேன் யாருன்னு மறந்துடணும்னு அந்த கான்செப்ட் தான் இது. அந்த எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஆனா என்ன ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பா, அது என்ன ஆகுது ஏதாவது இவங்களுக்கு தெரியுதா இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டா ஆகுறாங்களா இல்ல அப்படியே தான் இருக்காங்களான்னு நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. ஆமா எனக்கு தெரிஞ்சு அது எல்லாத்தையும் நாங்க ஸ்பாயில் பண்ண விரும்பல. அதே மாதிரி இவரோட அந்த மியூட்டன்ட் வந்து பயங்கரமா அதிகபூர்வமா இதாகுது. ஏன்னா அவர் தனிமையா இருக்கிறதுனால அது அதிகமா அந்த மியூட்டன் அதிகமா வர்றதுனால அவரோட சென்ஸ் அதிகமா ஆகுது. அதே மாதிரி அவரோட கையில இருந்து அந்த ஆர்கானிக்கா அவரோட வெப்பும் வருது. அதை ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாம சண்டை போடுறது இது பண்றது அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அந்த இது எனக்கு தெரிஞ்சு
நான் அது ஒரு அனிமி பார்த்தேன். அதுல வந்து கையில 3-4 கை முளைக்குமா 6 கை முளைக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேன் மாதிரி ஸ்பைடர் மாதிரி 6 கை முளைக்கும். அது அந்த மாதிரிலாம் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அதெல்லாம் வரல. நார்மலா அந்த சென்ஸ் வர்றது, அந்த இது கையில இருந்து வெப் வர்றது, இந்த பழைய ஸ்பைடர்மேனோட இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. பயங்கர ஸ்ட்ராங்கா ஆயிட்டாரு. பழைய ஸ்பைடர்மேன் இல்லாம அந்த கடைசி ஃபைட்லாம் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி ஹல்க்கு வந்து நார்மல் ஹல்கோட பெரிய ஹல்கா, அதாவது ஒரிஜினல், அதாவது நம்ம இந்த அவெஞ்சர் இன்ஃபினிட்டி வார்ல தேனஸ் கிட்ட அடி வாங்குவார்ல, அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஹல்க்கு வர மாட்டேன் அப்படி ஒளிஞ்சுப்பாரு இவருக்குள்ள, ப்ரூஸ் பேனருக்குள்ள. ஆனா இந்த வாட்டி ஹல்க் பயங்கரமான ஒரு ஹல்கா ஒரிஜினல் ஹல்க் வெளில வந்தாரு. அது பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. இன்னமும் எனக்கு தெரிஞ்சு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல பயங்கரமான ஒரு ஹல்கா திரும்பியும் பழைய ஹல்கா நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு சாம்பிள் மாதிரி காட்டினாங்க. அந்த சண்டைலாம் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நிறைய அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த பூமராங் வர்றது, அதுக்கப்புறம் ஸ்கார்பியன் வருது, சில கேரக்டர் அதெல்லாம் சும்மா ஒரு சீன்லேயே வந்துட்டு போயிடும். நானும் அவங்களாம் முக்கியமாக இருப்பாங்கன்னு நினச்சேன். அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அந்த ஃபைட் சீன்லாம் செமையாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. பயங்கரமாக அதை 3ல பார்க்கும்போது பயங்கர இதாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அதான் சொல்கிறல, கிளைமேக்ஸ்லாம் நிறைய ரிவீல் பண்ணுறதுலாம் நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, அவர் ஃப்ரெண்டு டெட் அவர் வந்து ஒரு ஸ்பைடு டிவைஸ் உருவாக்கி வச்சிருப்பாரு. ஸ்பைடர்மேன் வந்தாருன்னா எங்கே போகிறாருன்னு அதை படத்துலேயே காட்டியிருப்பாங்க. அதை வச்சு தான் பனிஷருமே கண்டுபிடிப்பாரு ஸ்பைடர்மேன் எங்கே போயிட்டு இருக்காருன்னு. அந்த டிவைஸ் தான் கடைசி போஸ்ட் கிரெடிட் சீன்லேயும் காட்டுவாங்க. அப்போ பார்த்தா பூமி அப்படியே ஃபோக்கஸ் ஆகி காட்டுவாங்க. ஸ்பைடர்மேன் டிடெக்ட் ஆகலன்னு வரும். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாத ஒரு பிளான்ட்ல ஸ்பைடர்மேன் இங்கதான் இருக்காரு அப்படின்னு காட்டும். அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல. மேபி டூம்ஸ்டே, ஆனா ஸ்பைடர்மேன் வில் ரிட்டர்ன் மட்டும்தான் போடுவாங்க, டூம்ஸ்டேன்லாம் போடவே இல்லை. அது மேபி எனக்கு தெரிஞ்சு சஸ்பென்ஸ்ல வச்சிருக்காங்க. மேபி ஸ்பைடி ட்ராக்கர் ஆப்ல ஸ்பைடர்மேன் இப்ப நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கான்னு காட்டுது. அப்படியா? நம்பவே முடியல. சூப்பர். கிட்ட வந்துட்டேன். அது ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன போகுது, ஏதாவது வேற யூனிவர்ஸ்குள்ள போய் மாட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வருவாரா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ போட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் யூடியூப்ல நிறைய சீன்ஸ் எடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொன்னல, அதாவது அந்த டெட்டும் பீட்டர் பார்க்கரும் கடைசி அது கிளைமேக்ஸ் சீன் தான். அது மீட் பண்ணும்போது ஒரு சீன் வச்சிருந்தாங்க, இதுதான்டா அப்படின்னு ஒரு சீன் வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு என்ன சொல்றது, நான் ஸ்பாயில் பண்ண அது என்னால சொல்லாம இருக்க முடியல. அந்த சீன் பயங்கரமா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸான ஒரு சீனா இருந்துச்சு. அந்த அது தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமா, எனக்கு தெரிஞ்சு இல்ல, அவர் ஸ்பாயிலர் அவரே பண்ணியிருந்தாரு. ஏதாவது பீட்டர் பார்க்கர் கிட்டத்தட்ட சார் நாளைக்கு போயிடுவாரு. நான் அதை போய் பார்த்து தொலைச்சிட்டேன். பார்த்தா படத்துலயும் அப்படிதான் இருந்துச்சு. அது ஏன் என்னன்னு நீங்க போய் பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. ஆமா, ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்பைடர்மேன் அந்த படத்தை கம்பேர் பண்ணி பார்க்காம எனக்கு தெரிஞ்சு இது தனியா பார்க்கலாம். ஏன்னா பிராண்ட் நியூ டேன்னு அதுக்கு தான் போட்டிருக்காங்க. இது இதுக்கும் சம்பந்தம், அந்த கதைக்கு சம்பந்தம் இருக்கு தவிர்த்து அந்த அளவுக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸா அதுல 3 ஸ்பைடர்மேன் வருவாங்க, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வருவாங்க, அந்த சண்டையே பயங்கரமா இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குமானா அந்த அளவுக்கு இருக்காது, ஓகேவா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருச்சு. ஸ்பைடர்மேன் ஃபேனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, சில பேருக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு பயங்கரமா. எனக்கு தெரிஞ்சு ஏதோ பெரிய ஹாலிவுட் ஹீரோவை பார்த்து எல்லாம் ஸ்பைடர்மேன் வந்தோடனே அந்த கத்துறாங்க. அந்த அளவுக்கு ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, உங்க யாரெல்லாம் இப்போ படம் பார்த்தீங்க என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும். ஸ்ட்ரெச் பண்ணுவீங்களா? அது உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரெடியா?